ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ லென்த் வீடியோ பண்ணி ரொம்ப லாங் டேஸ் ஆச்சு. அதுமாதிரி மூவி ரிவ்யூ பண்ணி ரொம்பவே நாளாயிருச்சு. ஸோ ரெட்ரோ மூவி வந்திருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூனே சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து நான் நிறையா பார்த்து இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்த்தோம்னா, சூர்யா ஜோஜி ஜார்ஜாவோட வளர்ப்பு மகனாக வந்து பாரியா வந்து வளர்ந்துட்டு வராரு. ஸோ அவரோட ஒரு ரவுடிசமாக கேங்ஸ்டராக அவருக்கு ஒரு சொல்லப்போனால் இவர் அப்பான்னு கூப்பிட்றப்பலாம் அவர் வந்து நீ மகனே இல்லடா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வளர்ப்பு மகனாக தான் ஒரு அடிதடி ஆளாக தான் வந்து வளர்ந்துட்டு வராரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, பூஜா மீட் பண்ணதுக்கப்புறம் ருக்குமணி அவங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ லவ் ஆகி அவங்களுக்காக வந்து இந்த ரவுடிஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் டிசைட் பண்ணுறாரு. ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்குறாங்க. அந்த வேலையை வந்து சூர்யா செஞ்சு முடிச்சிட்டாரு. பட் அந்த பொருள் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது வந்து சூர்யா வந்து அவர் அப்பா கிட்ட வந்து சொல்லாமல் இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் படம் என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டண்ட் டீம் வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஒரு பிக் அப்ளாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். கொஞ்சம் கூட யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நிறைய இந்த படத்தில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஃபைட் சீன்ஸ் அதிகமாக இருக்கும், நிறையாவே இருக்கும். பட் எங்கேயுமே வந்து இந்த படத்தில் அந்த ஸ்டண்ட் சீன்ஸ் நமக்கு போர் அடிக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப வெரைட்டியாக ரொம்ப இன்னோவேட்டிவாக நிறைய டெக்னிக்லாம் வந்து படம் அந்தளவுக்கு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் செம்மையாக இருக்கும். ஒரு சில சீன்லாம் வந்து பயங்கர கும்ஃபு மாதிரி கராத்தே மாதிரி ஃபைட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வேற மாதிரி பண்ணியிருந்தாரு சூர்யாவும். சரி, அந்த இடத்துல வந்து செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் வந்து இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சந்தோஷ் நாராயண் வந்து பாராட்டி ஆகணும். ஒவ்வொரு படத்துக்கும் பயங்கரமான பிஜிஎம், பயங்கரமான சாங்ஸ் வந்து மனுஷன் செஞ்சுட்டே இருக்காப்புல. அதுவும் இன்ட்ரோலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிஎம் வரும், வில்லனுக்கு செப்பரேட்டாக ஒரு பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம்லாம் கொளுத்திட்டாரு, நொறுக்கிட்டாரு சொல்லி தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த சாங்ஸ் கனிமா சாங்ஸ்ன்னு ஆரம்பித்து இருக்கிற எல்லா சாங்ஸுமே சரி பயங்கரமான ஹிட்டு தான். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்டும் சரி அதுவும் கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸா பார்க்குற சீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனிமா சாங் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஷாட் ஒரு 17 மினிட்ஸ் கண்டினியூ ஷாட் ஒரு சிங்கிள் ஷாட் சீன் வச்சிருக்காங்க. அதெல்லாம் தியேட்டரில் பியூர் பிளாஸ்ட் தான் சொல்லணும். ஏன்னா கனிமா சாங் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி அது வந்து ஒரு செலிப்ரேஷன் சாங்காக மாறிடுச்சு. பயங்கர ட்ரெண்டியான சாங்கு. அந்த சாங்கோட அந்த ஸ்டெப்ஸ் மூவ்மெண்ட் ஆகட்டும், அந்த டான்ஸ் சீன் ஆகட்டும், ஸோ அந்த லவ் ப்ளஸ் எமோஷன்ஸ் சிங்கிள் ஷாட் சீனா ஹாலிவுட்ல நிறைய எடுத்திருக்காங்க. லைக் வந்து நிறைய ஒரு ஃபைட் சீன் எடுப்பாங்க, இல்லைனா ஒரு எமோஷனல் சீன் எடுப்பாங்க, அந்த மாதிரி எடுப்பாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜில் வந்து அந்த லவ் போர்ஷன் அந்த டான்ஸ் நடந்துட்டு இருக்கும். அந்த சாங்கோட அந்த டான்ஸ் ஓட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவங்க அப்பா வந்து அந்த ஒரு வேலை கொடுத்தாருல, அந்த வேலை விஷயமா வந்து சூர்யா வந்து மேலே கூப்பிட்டு பேசுவாங்க. ஸோ அங்கே ஒரு எமோஷன் ஒரு அடிதடி ஆகும். திருப்பி வந்து கீழே டான்ஸ் ஆடுவார். திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து திருப்பி ஒரு ஃபைட் சீன் போயிடும். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா, அந்த மல்டிபிள் ட்ராமான்ற மாதிரி ஒரு 2-3 ட்ராமா வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்து பயங்கரமாக வந்து கேரி பண்ணியிருந்தாங்க. இந்த 3 சீன்லையும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சொதப்பிருந்தாலுமே அந்த சிங்கிள் ஷாட் சீன் வந்து ரொம்பவே மோசமாக போயிருக்கும். பட் அந்த சீன் வந்து வேற மாதிரி எடுத்திருந்தாங்க. ரொம்பவே இனோவேட்டிவாக. கண்டிப்பாக இது ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். ஒரு டெக்னிக்கலாக வந்து நல்ல ஒரு அடுத்த லெவலுக்குள்ளே சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு சீன்ல வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அந்த சிங்கிள் ஷாட் சீனுக்கு வந்து கண்டிப்பாக அந்த என்டையர் டீமே நம்ம பாராட்டலாம். தி ஒன் சூர்யா. ஸோ ஆஃப்டர் 2023 நினைக்கிறேன், அப்போ இருந்து சிங்கம் 2க்கு அப்புறம் வந்து சூர்யா வந்து தேட்ரிக்கல் கம்பேக் கொடுக்கல சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சூரியரை போட்டு ஜெய்பீமில் வந்து கொடுத்துட்டாரு. பட் அது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஓடிடியில் போனதுனால அவருக்கு ஒரு பர்ஃபெக்டான வந்து தேட்ரிக்கல் கம்பேக் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் அதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு பேக்கேஜான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு படம். ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கில் அவரை காட்டுற சீன்லேருந்து ஆரம்பித்து ஸ்டார்ட் டு த எண்ட், ஸோ அது வரைக்குமே சூர்யா வந்து எவ்வளோ சாமா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக காட்ட முடியுமோ அவ்வளோ செமையாக காமிச்சிருந்தாங்க. நம்ம இந்த ட்ரைலரில் பார்க்குறப்ப அந்த லுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கும். அவருக்கு பார்க்குறப்ப செட் ஆகலையே அப்படின்னு மாதிரி தோணும். பட் இன்டு த மூவின்னு பார்க்குறப்ப அது கரெக்டாக அந்த கேரக்டருக்கேற்ற ஒரு அந்த லுக்காக வந்து அது இருக்கும். ஸோ சூர்யா வந்து செஞ்சுட்டாப்ல. ஸோ என்னெல்லாம் அவரோட குறைகள்னு சொல்கிறப்ப அந்த கங்குவால ஆகட்டும், நிறைய ப்ரீவியஸ் மூவிஸில் வந்து சும்மா கத்திட்டே இருக்காரு, எதுக்கு அப்படி கத்துறாரு பண்ணுறது சொல்லி நிறைய சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து இல்லை நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, நான் சொல்கிற மாதிரி நடிங்கன்னு சொல்லி ரொம்பவே நேச்சுரலாக அவர் வந்து அந்த சிரிக்கிறதுக்கே ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் படம் அந்த கனிமா சாங் வரப்பெல்லாம் ஏன் அவர் சிரிக்க மாட்டேங்குது, வேணும்னே அந்த கங்குவா ஃப்ளாப்பால தான் அப்படி இருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் இல்லை, அந்த படத்துக்காக வந்து அந்த கேரக்டருக்காக அவர் சிரிக்காமல் இருப்பார். படம் வந்து இன்ட்ரோ வரைக்குமே அப்படிதான் இருப்பாரு. ஒரு சீன்லாம் வந்து செதுக்கிட்டு பாரு, எப்படின்னா ஒரு மனுஷன் சிரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு சீன் வரும், அந்த சீன்லாம் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அந்த ஃபைட் சீக்வன்ஸ்
அயனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு சூர்யாவோட அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இந்த மாதிரி கண்டிப்பா எந்த படத்துலயும் இருந்திருக்காது. ஏன்னா அப்படி நடிச்சிருக்காரு. என்ன மாரி சீன் ஒவ்வொரு ஃபைட் சீனுமே வந்து இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7, 8 ஃபைட்டுக்கு மேல வரும்னு நெனைக்கிறேன். எல்லா ஃபைட்லயுமே சரி அவ்ளோ எனர்ஜி அந்த அந்த சூர்யா கிட்ட அந்த பார்த்து நான் ஷாக் ஆன விஷயம் அந்த எனர்ஜி தான். 50 வயசுல அந்த மாரி ஒரு எனர்ஜி வந்து கண்டிப்பா சான்ஸே இல்ல. ஸோ அதே மாரி அந்த பூஜா ஹெக்டே கூட அந்த லவ் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே சரி வேற மாரி பண்ணியிருந்தாரு. ஸோ சூர்யாவுக்கு வந்து இது பெர்ஃபெக்ட்டான ஒரு தியேட்ரிக்கல் கம்பேக். அத நான் சொல்லியே ஆகணும். கார்த்திக் சுப்ராஜ். ஸோ இவரை பற்றி பேசணும்னா ஒரு ரெவல்யூஷன் டைரக்டர், இந்த சொசைட்டி மேலே நிறைய அக்கறை இருக்கிற டேரக்டர். ஸோ அதுக்கான ஒரு டேரக்டர். ஸோ என்னோட ஐடியாலஜி வந்து என் படத்தில் நான் கமர்ஷியலாக வந்து எப்படியாவது நான் சொல்லிடுவேன், மக்கள்கிட்ட நான் கன்வே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிட்டர்மெண்ட்டாக இருக்கிற டேரக்டர். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவர் ரீசெண்ட் ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஜெகமே தந்திரம் ஆகட்டும், ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ஆகட்டும், எல்லாமே சரி அப்படி தான் இருக்கும். ஸோ இதுலையுமே சரி லைக் வந்து இந்த ரெட்ரோ படத்தில் என்னதான் எல்லாமே இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்தாலும் அந்த படத்தோட அந்த ஷேடோஸ்லாம் கண்டிப்பாக இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கங்கே இந்த படம் அங்கே இருந்துச்சு, இந்த சீன்ல அங்க இருந்துச்சு நம்ம யோசிக்க தோணும். பட் என்ன இருந்தாலுமே அவர் சொல்ல வந்த அந்த கான்செப்ட் வந்து அந்த அடிமைத்தனத்தையும் வந்து அந்த சர்வாதிகாரத்தையும் பத்தி வந்து பயங்கரமா பேசியிருந்தாரு. இந்த படத்தோட மைனஸ் நான் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா டியூரேஷன் பார்க்குறப்ப 2 hours 48 minutes வந்து கண்டிப்பாக ஓவர் லென்த்தி தான், கொஞ்சம் பல்கே தான் இருந்தது. பட் என்ன இருந்தாலுமே அது கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க கிளைமேக்ஸில். பட் ஒரு 10 minutes வந்து நம்ம இந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா என்னதான் வந்து படம் வந்து அந்த படத்துக்கான அந்த கதை அந்த சீன் தேவை இருந்தாலுமே வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் லேக் பண்ணுது. ஹானஸ்ட்லி சொல்லணும்னா கொஞ்சம் அது லேக் ஆகுது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பராக படம் பயங்கரமாக ட்ராவல் ஆயிடுச்சு. பட் செகண்ட் ஹாஃப்னு போகிறப்ப நிறைய என்கேஜிங்கான சீன், என்ஜாயபிள் சீன் இருந்தாலுமே வந்து செகண்ட் ஹாஃப்ல படம் வந்து ஸ்லோ பேஸ்டாக ட்ராவல் ஆகுது. அண்ட் வந்து லேக் ஆகுது. அதை வந்து கண்டிப்பாக கட் பண்ணியிருந்துருக்கலாம். எஸ்பெஷலி சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த சீன் வந்து நான் ஸ்பாய்லர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில செகண்ட் ஹாஃபில் வந்து ஃப்ளாஸ் இருக்குது, லேக்ஸ் இருக்குது, அக்செப்டபிள் தான். பட் அதுக்காக இந்த படத்தை வந்து நம்ம நிறைய ஹேட்டட் பண்ணுறது வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். கண்டிப்பாக அது வந்து அன்அக்செப்டபிள் தான். ஏன்னா இதை விட மோசமான படம் நிறைய வந்திருக்கு. பட் இதெல்லாம் என்னதான் அந்த ஃபிளாஸ் இருந்தாலும் அந்த படத்துக்கு முன்னாடி இந்த கம்ப்ளீட்டா அந்த கன்வின்சிங்காக ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கிறப்ப இதெல்லாம் அவ்வளோ ஃபிளாஸாக ஒன்றும் தெரியல. ஸோ அதெல்லாம் அக்செப்டபிளாக தான் இருக்குது. ஸோ படம் வந்து ஓவராலாக ஒர்த்தான ஒரு வாட்ச். ஆஃப்டர் சூர்யாவுக்கு வந்து ஒரு 12 yearsக்கு அப்புறம் அந்த ஒரு கர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து முடிச்சு விட்டாப்ல. ஸோ அது வந்து செம்மையாக பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் வந்து வேற மாதிரி டைரக்டர். கண்டிப்பாக அவர் எனக்கு வந்து தோணுது என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து இவரே நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா இவர்கிட்ட அந்த ஒரு வேர்ல்டு கிளாஸ் அந்த ஸ்டோரி டெல்லிங்கிறது இருக்கு. என்னன்னா கொஞ்சம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்டக்காக இருக்காரு. அதை இன்னும் கொஞ்சம் அவர் கரெக்ஷன் பண்ணாருன்னா கண்டிப்பாக அவர் வேற லெவல் டைரக்டராக வருவார். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் சரி, எல்லாமே சரி கண்டிப்பாக பயங்கரமான ஒரு படம். இந்த படத்தில் என்னதான் இந்த ஃப்ளாஸ் எல்லாமே இருந்தாலுமே, மைனஸ் இருந்தாலுமே ஒரு ஒர்த்தான ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஒரு படமாக தான் இது கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதே தான் அந்த ஒரு 15 to 20 minutes கிட்ட அந்த லேக் அந்த ஃப்ளாஸ் தான். பட் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹை பாயிண்ட்ஸான சீனாக இருக்கட்டும், நிறைய என்ஜாய் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், பயங்கரமாக நிறையவே இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆல்பம் வந்து இட்டு கொடுத்துருக்க சந்தோஷ் நாராயணட்டும் சரி, சூர்யாவட்டும் சரி, ஸோ சாங்ஸும் சரி, பிஜிஎம்மும் சரி வேற லெவலில் இருந்தது. ஸோ கம்ப்ளீட் ஒரு என்டர்டெய்னர் மூவின்னு சொல்லி தான் இந்த படத்தை நான் ரெட்ரோ பற்றி நான் சொல்லுவேனே. ஸோ ஒரு சில சீன்ஸ்லாம் ஒத்துக்கிறேன், ஒரு சில சீன்ஸ்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு லேக் இருந்துச்சு, ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, ஒத்துக்கிறேன். பட் என்ன இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு கன்வின்சிங்கான ஃபிலிம், ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர். ஸோ சூர்யாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் ஆஃப்டர் 12 years. ஸோ ஒர்த்தான ஒரு மூவி. கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள். இந்த படத்தை போய் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓடிடியில் தான் பார்ப்பேன்னு சொல்லி. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் மூவி. வேற ஒரு சூப்பரான ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.